ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான கேரட் பால்கோவா அல்வா நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் ஈஸியாகவும் குயிக்காகவும் எப்படி செய்யலாம்னு சொல்லி காட்டியிருக்கேன். ஸோ அருமையான டேஸ்டியான இந்த அல்வா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் உங்கள் வீட்டில் உள்ள எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இதை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் செஞ்சிங்களா இல்லை கடையில் வாங்குங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவா கேரட் அல்வா செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான கேரட் எடுத்துக்கோங்க. கேரட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பழைய கேரட்டாக இருக்கக்கூடாது. ஸோ கேரட் நம்ம நல்லா அலசிட்டு மேல் தூளை எடுத்துகிட்டு சீவி எடுத்துக்கலாம். கேரட்டை நல்லா கழுவி ஆச்சு. இப்போ இதை நல்லா நம்ம துருவி எடுத்துக்கலாம். கேரட் துருவி ஆச்சு. அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம். ஒரு அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம அல்வா போன்ற விஷயங்கள்லாம் செய்யும்போது கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரங்களை எடுத்தால் தான் அது நல்லா வரும். ஸோ இதில் நான் துருவின கேரட் போட்டுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுக்கிங்க. இப்போ இந்த கேரட் முழுகிற அளவுக்கு பால் ஊற்றணும். நம்ம எந்த அளவுக்கு கேரட் எடுக்குமோ அது முழுகிற அளவுக்கு பால் ஊற்றணும். அவ்வளோதான், இதுதான் இதோட மெஷர்மெண்ட்டு. ஸோ இது நல்லா வேகிற வரைக்கும் நம்ம விட்டுணும். கேரட் பால்லையே நல்லா வேகணும். பாலும் கேரட்டும் அங்கே வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் ஒரு 200 ml பால் ஊற்றிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் அதில் போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 ml பாலுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு மில்க் பவுடர் போட்டிருக்கேன். இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா திக்காய் வரணும். ஸோ நீங்கள் இதில் இனிப்புக்கு சர்க்கரை போட தேவையில்லை. ஆல்ரெடி நமக்கு மில்க் பவுடரில் இனிப்பு இருக்கும். விருப்பம் இருந்தால் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இது கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இடையில இடையில நம்ம அந்த கேரட்டையும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடாமல் இருக்க. இப்போ இந்த கோவா ஓரளவுக்கு இந்த மாதிரி சேர்ந்து வரும்போது கிண்டுறதை விட்டுறாதீங்க. கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். சேர்ந்து வரும் கோவாட்டம். கோவாட்டம் இல்லை, இதுதான் கோவா. இப்படி தான் செய்வாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கோவா ஆட்டம் செஞ்சு நம்ம கேரட் அல்வாவில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் அல்வா சாப்பிட்றதுக்கு நல்லா ரிச்சாக நல்லா டேஸ்ட்டாக தெரியும். அவ்வளோதான், பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கமாக ஓரமாக வச்சிடலாம். இப்போ கேரட்டும் பாலும் சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து இதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். இனிப்பு அவங்கவுங்க விருப்பம் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம்.
இப்போ இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆன பிறகு ஃபுல்லாக அந்த பால் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. நம்ம இந்த பால் கோவாவை இதில் போட்டுக்கலாம். இதுதான் பால் கோவா கேரட் அல்வா. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இது நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் கூட செய்யலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் கூட செய்யலாம். அதே போல் குழந்தைங்களுடைய பர்த்டேக்கு இதுக்கெல்லாம் கூட செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நல்ல டேஸ்டியான ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி அல்வா. அல்வா நல்லா இந்த மாதிரி திரண்டு வர ஸ்டேஜில் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். டோட்டலாக 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நான் அல்வாக்கு. அதுக்கு மேலே ஊற்ற தேவையில்லை. அவ்வளோதான், நல்லா நம்ம ரிச்சான கேரட் பால்கோவா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் அல்வா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.